வணக்கம். 4 முக்கியமான விஷயம் தான் இன்னைக்கு மார்க்கெட்ட டிரைவ் பண்ணியிருக்கு. 19 ஆகஸ்ட் 2026 புதன்கிழமை. இன்னையோட போஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ல என்னென்ன விஷயங்கள் மார்க்கெட்டை இன்னைக்கு இம்பாக்ட் பண்ண விஷயங்கள் என்ன? இத பத்தி பார்க்க போறோம். 5 முக்கியமான ஸ்டாக்ஸ் இன்னையோட ட்ரேடிங் செஷன்ல, நாளையோட ட்ரேடிங் செஷன்ல என்னென்ன ஸ்டாக்ஸ் வாட்ச் பண்ண போறோம். இனி வரப்போற அடுத்தடுத்த செஷன்ல எந்த செக்டார் பவுன்ஸ் பேக் ஆக வாய்ப்பு இருக்கு? இத பத்தியும் நம்ம பார்க்கலாம். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல. வர ஆகஸ்ட் 22ஆம் தேதி ட்ரைனிங் செஷனுக்கான லிங்க்கும் இருக்கு. ஃப்ரீ ட்ரைனிங் சென்னையில் நடக்குது, தாம்பரம்ல. ஸோ இந்த 2 லிங்க்கும் நீங்கள் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க, குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. மார்க்கெட் அப்டேட்ஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், இன்னைக்கு மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா குளோபல் மார்க்கெட்டோட ப்ரெஷர் தான். முக்கியமாக ஏஷியன் மார்க்கெட் இன்னைக்கு ஒரு மோசமான ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில மார்க்கெட் இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தாலும், பட் மோஸ்ட் ஆஃப் த மார்க்கெட் இன்னைக்கு நெகட்டிவாக இருந்தது. இல்லை, ஜப்பானோட மார்க்கெட் 3% இறங்கி இருந்தது. கொரியன் மார்க்கெட் கிட்டத்தட்ட 6% இன்னைக்கு ஃபால் ஆயிருந்தது. கிஃப்ட் நிஃப்டி ஆல்ரெடி 0.3% டவுனில் இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ப்ரெஷர் இன்னையோட மார்க்கெட்டில் இருந்தது. பட் செகண்ட் ஹாஃபில் யூரோப் மார்க்கெட் ஒரு நியூட்ரல் டு பாசிட்டிவ் ஓப்பனிங் இருந்தாலும் அது இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் க்ளோசிங் செஷனில் கை கொடுக்கல. பட் இந்த கேஷ் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் பவுன்ஸ் பேக், ஒரு 30 to 40 பாயிண்ட் பவுன்ஸ் பேக்கில் தான் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ செபியோட சேர்மன் ஒரு சில முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. கவர்மெண்ட்டோட ஒரு சில முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். கொரியன் மார்க்கெட் ஏன் இன்னைக்கு 6% கிட்ட இறங்குச்சு, இதை பற்றி ஒன் பை ஒன்னாக நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது, க்ரூட் ஆயில் ஒரு மோசமான ஸ்டேஜில் இருக்குது. கிட்டத்தட்ட இந்தியா மாதிரி அதிகமாக இம்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரீஸ்க்கு இந்த க்ரூட் ஆயில் இன்க்ரீஸ் ஆகிறது கண்டிப்பாக நெகட்டிவ். ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வீக்காக இருக்க சான்சஸ் இருக்குது. ஏவியேஷன் செக்டார், கெமிக்கல் செக்டார், இந்த பெயிண்ட், எங்கெல்லாம் நம்ம வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணி க்ரூட் ஆயில் எந்தெந்த இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே இன்புட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறது ஒரு முக்கியமான ரீசன். இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, குளோபல் பாண்டோட ஈல்டு இன்க்ரீஸ் ஆகுது. செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸில் செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. இதெல்லாமே இன்னைக்கு மார்க்கெட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருந்தது. ஸோ இதை தாண்டி செபி சேர்மனோட மீட்டிங் என்ன அப்படின்றதையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு, கிஃப்ட் நிஃப்டி இன்னைக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான் இருந்தது. பெரிய அளவுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக இல்லை. ஆனால் 500 பாயிண்ட் கிட்ட டவ் ஜோன்ஸ் அமெரிக்காவோட மார்க்கெட் நேற்று ஃபால் ஆச்சு. US 30 இயர் ட்ரெஷரி ஈல்டு 5.3% லெவலில் தொட்டிருக்கு. அதாவது 19 வருடத்தோட ஹையஸ்ட் லெவலில் இப்போ ரீட்டைன் ஆகிட்டு இருக்கு. பாண்ட் ஈல்டு அதிகமாகுது அப்படின்னா க்ரோயிங் கம்பெனிஸில் கொஞ்சம் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, டெக்னாலஜி ஸ்டாக்ஸோட வேல்யூவேஷன் இன்னொரு ப்ரெஷராக பார்க்கலாம். பட் இன்னைக்கு நம்ம ஐடி ஸ்டாக்ஸு தொடர்ந்து கண்டினியூஸ் வீக்னஸ்லேருந்து ஒரு ஸ்மால் பவுன்ஸ் பேக் இன்னைக்கு கொடுத்துருக்கு. ஏஐ செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸில் தான் இன்னைக்கு குளோபல் மார்க்கெட்டில் வீக்னஸ் இருந்தது. க்ரூட் ஆயில் $90 மேலே சஸ்டெயின் ஆகிறது. இந்தியா மாதிரியான கண்ட்ரிஸ்க்கு இது ஒரு நெகட்டிவ். ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸில் அதிகமான ப்ரெஷர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. எஃப்ஐஎஸோட பொசிஷனிங் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டில் 90% ரீட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் கொஞ்சம் காஷியஸான ஒரு விஷயமா பார்க்கலாம். என்எஸ்சியோட ஐபிஓ இன்னைக்கு மார்க்கெட் ஹவர்ஸில் வந்த ஒரு முக்கியமான நியூஸு. செபியிலிருந்து என்எஸ்சியோட ஐபிஓக்கான அப்ரூவல், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். லிஸ்டிங் ப்ராசஸில் ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றாங்க அப்படின்னு சொல்லலாம். மேபி இப்போ அடுத்தடுத்த ப்ராசஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் மேபி ஒரு 1 or 2 monthஸில் இவங்க ஐபிஓ இஷ்யூ ஸ்டார்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றத ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்எஸ்சியோட வேல்யூவேஷன், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5 to 5.5 லட்சம் கோடி ரூபா அளவுக்கு என்எஸ்சியோட வேல்யூவேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றத மீடியாவில் சொல்கிறாங்க. ஸோ இண்டிகேட்டிவ் ஐபிஓ ப்ரைஸிங் என்ன இருக்கலாம் அப்படின்னா 2000 to 2300 வரைக்கும் சொல்கிறாங்க. பட் இன்னொரு பக்கம் இது ஒரு ஸ்பெக்குலேஷன் தான். பட் 1700 to 2000 அப்படின்றது இன்னொரு பக்கம் ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் நியூஸாக இருக்குது. ஏன் இந்த ஐபிஓ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் முக்கியமாக ஒரு க்ரோயிங் கண்ட்ரிஸ், இந்த மாதிரி 150 crore பீப்புள் இருக்கிற ஒரு பாப்புலேஷன் இருக்கிற ஒரு கண்ட்ரியில் மார்க்கெட்டோட அவேர்னஸ் தொடர்ந்து அதிகமாகிட்டு இருக்கு. முக்கியமாக 2020க்கு அப்புறம் ட்ரேடிங் வால்யூம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக ரைஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாமே இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் என்எஸ்சி அதிகமான மார்க்கெட் கேப் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவில். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சோட ஐபிஓ ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இன்வெஸ்டர்ஸ் லெவலில் பார்க்க முடியுது.
கேஷ், அதாவது கேபிட்டல் மார்க்கெட் ஆக்ஷன் செஷன், அதாவது இது இன்னொரு விதமாகவும் சொல்லலாம், க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த கேஷ் க்ளோசிங் ப்ரைஸ் ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து மேனிப்புலேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. பட் ஆனால் செபி இதுக்கான முறையான விளக்கம் கொடுக்கல. பட் இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செபியோட சேர்மன் ஒரு விஷயத்த கொடுத்துருக்கிறார். என்னன்னா, மேனிப்புலேட் பண்ணுறவங்களுக்கு இம்மிடியேட்டாக அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ இவரோட ஸ்டேட்மெண்ட்ல இருந்து, இவர் சொல்கிற விஷயத்துலேருந்து பார்த்தா இந்த மேனிப்புலேஷன் பாசிபிள் அப்படின்றது நமக்கு இங்கே தெரியுது. ஏன்னா க்ளோசிங் டைமில் பார்த்தீங்கன்னா பிகினிங் ஸ்டேஜில் 150-200 பாயிண்ட் கேப் அப் இருந்தது. அதே மாதிரி கேப் டவுனும் இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு கேப் அப் கேப் டவுன் வந்து ஒரு பெரிய பாதிப்பை இன்வெஸ்டர்ஸ் சைட்லையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இந்த கேஷை எதுக்காக எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா, டெரிவேட்டிவ் ப்ரைஸும் அஸ் அ அண்டர்லைங் ப்ரைஸும் மேட்ச் பண்ணணும், ப்ரைஸ் டிஸ்கவரி. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இதனால அண்டர்லைங் ப்ரைஸ், அதாவது கேஷ் மார்க்கெட்டோட ப்ரைஸு மேனிப்புலேஷன் லாஸ்ட் மினிட்ல நடக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே இங்கே பார்க்க முடியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் செபி அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத. ஐடி செக்டார் சிஎல்எஸ்ஏ வந்து ஒரு பெரிய டவுன்கிரேட் இன்னைக்கு கொடுத்துருந்தது ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் தான். டிசிஎஸ் ஹோல்டு, இன்ஃபோசிஸ் ஹோல்டு, டெக் மஹிந்திரா ஹோல்டு கொடுத்துருக்குறாங்க. இது ஏற்கனவே இருந்த ஸ்டாண்ட்ஸ்ல இருந்து இப்போ டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. விப்ரோ அண்டர் பர்ஃபார்ம், எம்ஃபசிஸ் அண்டர் பர்ஃபார்ம், இதுவுமே ஒரு டவுன்கிரேடாக தான் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஏஐயோட டிஸ்ரப்ஷன் தான் இதுக்கு ஒரு மேஜர் ரீசனாக இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்து கொரியன் மார்க்கெட் வரலாம். இன்னைக்கு 6% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. நான் ஆல்ரெடி கொரியன் மார்க்கெட் ஏன் ஃபால் ஆயிருந்தது ரீசெண்டாக இந்த 2026 பிகினிங்லேருந்து இப்போ வரைக்கும் அப்படின்றத நான் செப்பரேட் வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். 2 கம்பெனி தான் அதுக்கு மேஜராக, ஒன்று சாம்சங், இன்னொன்று எஸ்கே ஹைனிக்ஸ். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன, இந்த எஸ்கே ஹைனிக்ஸ் என்ற கம்பெனி $28.6 பில்லியன் அளவுக்கு பைபேக் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பைபேக் அனௌன்ஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட், இன்வெஸ்டரோட ட்ரஸ்ட்டை ரீட்டைன் பண்ணுறதுக்கான ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட். பட் ஆனால் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது கொரியன் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 10% வரைக்கும் இந்த எஸ்கே ஹைனிக்ஸ் வந்து ஃபால் ஆகிருந்தது. பட் ஆனால் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து இந்த சென்டிமெண்ட்டை கொஞ்சம் மாற்றிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். மேபி வரப்போகிற அடுத்தடுத்த ட்ரேடிங் செஷனில் கொரியன் மார்க்கெட்டில் ஒரு பவுன்ஸ் பேக் இருக்குமா அப்படின்றத பார்க்கலாம். நான் நேத்தியோட போஸ்ட் மார்க்கெட்லையும் சொல்லியிருந்தேன், சுகர் ஸ்டாக்ஸு, சுகர் கம்பெனிஸ் நேற்று ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் இருந்தது செலக்டிவான ஸ்டாக்ஸில். அதுக்கு காரணம் சுகர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதா இருந்தாலும் கவர்மெண்ட் வந்து இந்த இம்போர்ட் டியூட்டியை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு நியூஸு மேபி ஸ்பெகுலேட் ஆனது ஒரு காரணமாக இருந்தது. பட் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சுகர் கம்பெனியில் ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் இருந்தது. பல்ராம்பூர் சினியில் பெரிய ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் இல்லை அப்படின்னாலும் தாம்பூர், துவாரகேஷ் சுகர், ரேணுகா, இந்த மாதிரி அதர் மிட் அண்ட் ஸ்மால் கேப் கம்பெனிஸ்லாம் அதிகமான வால்யூமோட ராலி இருந்தது. சிட்டி கேஸ் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு ஓப்பனிங்கில் 3 to 5% இன்க்ரீஸ் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் அது சர்வைவ் ஆகலை, இருந்தாலும் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பையிங் இன்ட்ரெஸ்ட் ஓப்பனிங்கில் இருந்தது. கவர்மெண்ட் வந்து டொமஸ்டிக் பிஎன்ஜி கனெக்ஷன்ஸை பூஸ்டிங் பண்ணுறதுக்கான அடிஷ்னல் கேஸ் அலோகேஷன் வந்து இன்சென்டிவ் வைஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த பிஎன்ஜின்றது பைப்டு நேச்சுரல் கேஸ். ஸோ இது ஐஜிஎல், எம்ஜிஎல், ஏடிஜிஎல், அதாவது அதானி டோட்டல் கேஸ், இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஒரு பெனிஃபிஷியல் கொடுக்கக்கூடிய விஷயமா பார்க்கலாம். அடுத்தது ரயில்வே ப்ராஜெக்ட்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட். 4 ரயில்வே ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட 9,500 கோடி ரூபாய்க்கான அப்ரூவல், கேபினட் அப்ரூவல் கொடுத்துருக்கிறதா ஒரு நியூஸ் வந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்என்டி, ஜேகுமார் இன்ஃப்ரா, என்சிசி, டிடாகர், ரயில்டெல், இந்த கம்பெனிஸ்லாம் கொடுத்துருந்தாலும் பட் இந்த நியூஸ் மார்க்கெட்டில் பெரிய ரியாக்ஷனை ஏற்படுத்தலை. ரயில்டெல் ஆவரேஜ் வால்யூமை தாண்டி அதிகமான வால்யூமோட இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் இருந்தது. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நியூஸ் அப்படின்னா ஜாகல் ப்ரீபெய்ட் சொல்லலாம். ஏன்னா குவார்டர்லி ரிசல்ட்டுக்கு அப்புறம் 20% டவுன் ப்ரைஸ் ஆன இந்த கம்பெனி இன்னைக்கு ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. மோர் தென் 12 to 14% கிட்ட இன்னைக்கு இன்ட்ராடேல ரைஸ் ஆச்சு. விஜய் கேடியா அவரோட கம்பெனி வந்து 20 லட்சம் ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறதா ஒரு நியூஸ் வந்தது. 1.48% ஷேர்ஸ் ஜாகல் ப்ரீபெய்ட்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறதா கொடுத்துருந்தாங்க. பட் இந்த நியூஸ் இன்னைக்கு ஓப்பனிங்ல இருந்து இந்த ஸ்டாக்ல ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருந்தது. பிரிசம் ஜான்சன் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான மூவ், ஆவரேஜ் வால்யூமை தாண்டி அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருந்தது. நியூ ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருந்தது. கோல் லிங்கேஜஸ் வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கிறதா ஒரு நியூஸ் கொடுத்துருந்தது ஒரு காரணம். அதே போல் ஹெச்ஜி இன்ஃப்ரா ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருந்தது ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக். ரெவன்யூ கைடன்ஸ் வந்து சீகல் இந்தியா கொடுத்துருந்தாங்க. சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸோட கைடன்ஸ், இந்த ஸ்டாக்லாம் நாளையோட ட்ரேடிங் செஷனில் நம்ம கவனிக்கலாம். பர்ஜர் பெயிண்ட் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ், பெயிண்ட்டுக்கான ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க.
பட் இது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருந்தாலும் க்ரூட் ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது இது பெரிய அளவுக்கு ரியாக்ஷன் மார்க்கெட்டில் கொடுக்கல. பேட்டா இந்தியா ஏஜிஎம் கமெண்ட்ரியில் ஒரு காஷியஸான அவுட்லுக் கொடுத்துருந்தது. இன்னைக்கு இந்த ஸ்டாக் ஓப்பனிங்கில் 4 to 5% டவுனில் ஓப்பன் ஆச்சு. ஆஸ்டர் டிஎம்ல ஒரு லார்ஜ் பிளாக் டீல் இன்னைக்கு ட்ரேட் ஆயிருக்கு. குவாலிட்டி கேர் டிபிஜி லிங்க்டு இந்த ஸ்டேக் வந்து டிரான்சாக்ஷன் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. மேபி இந்த பிளாக் டீலோட இம்பாக்ட் போஸ்ட் மார்க்கெட்டில் நமக்கு யார் செல் பண்ணியிருக்கிறாங்க, யார் பை பண்ணியிருக்கிறாங்கன்ற நியூஸ் நமக்கு வரும். அடுத்தது சிஎட் லிமிடெட் மகாராஷ்டிராவிலேருந்து எஃப்டிஐலேருந்து பிளான்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்ற நியூஸு இன்னைக்கு நியர்லி 2% கிட்ட இறங்கியிருக்கு. மில்கி மிஸ்ட் நேத்தி ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆன இந்த கம்பெனி அகைன் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான மூவ், ஆவரேஜ் வால்யூம், அதிகமான வால்யூம் ரீசெண்டாக லிஸ்ட் ஆன இந்த கம்பெனியில் இன்வெஸ்டர்ஸோட டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாக ஆகிருக்கு. பிஎஸ்யூ பேங்க்ஸ் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. பெரிய அளவுக்கு பவுன்ஸ் பேக் இல்லை அப்படின்னாலும் ஒரு ஸ்ட்ராங்காக ரீட்டைன் ஆனது. பேங்க் நிஃப்டி நியூட்ரலாக க்ளோஸ் ஆயிருந்தது. ஆனால் நிஃப்டி ரொம்ப வீக்காக இருந்தது 0.3-0.4%. கோல்டு லோனோட அவுட்லுக் ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸோட மேனேஜ்மெண்ட் கொடுத்த கமெண்ட்ரி வரப்போகிற அடுத்த செஷனில் முத்தூட் ஃபினான்ஸ், மணப்புரம், ஐஏஎஃப்எல் இந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம வாங்கலாம், அடுத்து வாட்ச் பண்ணலாம், வாங்கலாம்னு சொல்லிட்டேன். இதில் நாளைக்கு மார்க்கெட்டை மூவ் செய்யக்கூடிய 5 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் என்னென்னா, பிரண்ட் க்ரூட், யூஎஸோட பாண்ட் ஈல்ட், எஃப்எம்சி மீட்டிங் மினிட்ஸ் இன்னைக்கு வருது, செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸோட இம்பாக்ட், எஃப்ஐயோட பொசிஷனிங், இந்த 5 விஷயம்தான் நாளையோட மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவரால் கன்க்ளூஷன், இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு வீக்கான செஷன். ஆகஸ்ட் 3க்கு அப்புறம் மார்க்கெட்டில் ஒரு பெரிய அளவுக்கு பவுன்ஸ் பேக் இல்லைன்னே சொல்லலாம். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆனாலும் மார்க்கெட் ரெக்கவர் ஆனாலும் ஃபால் ஆகிடுது. 0.3% நிஃப்டி ஃபால் ஆகி 24,078 முடிஞ்சிருக்கு. ரொம்ப ஒரு குரூஷியலான சப்போர்ட் ஜோன் சைக்காலஜிக்கல் லெவல்னா 24,000 சொல்லலாம். மேபி இந்த 24,000 உடையுமா, இல்லை இதை சப்போர்ட்டாக எடுத்து மார்க்கெட் மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகுமா அப்படின்றது நாளைக்கு நமக்கு தெரிஞ்சிடும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னா பிஎஸ்யூ பேங்க்ஸும் ஒரு ரீசனாக பார்க்கலாம். ஏன்னா பிஎஸ்யூ பேங்க்ஸ் இன்னைக்கு நியூட்ரலாக க்ளோஸ் ஆகிருக்கு. ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இன்னைக்கு இறங்கல, ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் ட்ரெண்ட் தான். 2 செக்டார் இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. ஒன்று ஐடி செக்டார் 0.73%, அதாவது இன்னைக்கு டாப் செக்டாரல் கெய்னரில் முடிஞ்சிருக்கு. கன்சூமர் டூரபிள்ஸ் இன்னைக்கு நியூட்ரலாக க்ளோஸ் ஆயிருக்கு. மிட் கேப்பில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐசிஐசிஐ ஏஎம்சி டாப் கெய்னர். ஆக்சுவலாக ஏஎம்சி ஸ்டாக்ஸில் இன்னைக்கு பையிங் இருந்தது. அதே போல் கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக்ஸ்ல இன்னைக்கு பையிங் அதிகமாக இருந்தது. பட் ஆனால் மார்க்கெட் ஃபாலில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஃபின்டெக் கம்பெனிஸ், பேடிஎம், பாலிசி பஜார் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு பையிங் டர்ன் ஆயிருந்தது. எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், கெய்ன்ஸ் டெக்னாலஜிஸ், டிக்சன் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு பையிங் அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருந்தது. பாசிட்டிவாக இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இதே மாதிரி இன்னொரு பக்கம் மிட் கேப்பில் ஃபால் ஆன ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஹிட்டாச்சி எனர்ஜி 4% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. டிஃபென்ஸ் அண்ட் ஷிப்பிங் கம்பெனிஸ்ல இன்னைக்கு வீக்னஸ் இருந்தது. எல்என்டி ஃபினான்ஸ் ப்ரோக்கரேஜோட அப்டேட் ஒரு முக்கியமான காரணம். இன்னைக்கு நியர்லி 3% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. ஸ்மால் கேப் பக்கம் வரும்போது கெய்ன்ஸ் டெக்னாலஜி தான் இன்னைக்கு டாப் கெய்னராக முடிஞ்சிருக்கு. நியர்லி 5% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஃப்எஸ்எல் இன்னைக்கு நியர்லி 3% மேலே பாசிட்டிவ். ஐடி ஸ்டாக்ஸோட ரெக்கவரி ஒரு ரீசனாக இருந்தது. மீஷோ, ரெட்டிங்டன், ஐஏஎஃப்எல், ஐஜிஎல் இந்த ஸ்டாக்ஸ் தான் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங். இன்னொரு பக்கம் நெகட்டிவ் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்வெப் டெக்னாலஜிஸ் இன்னைக்கு 5% கிட்ட இறங்கியிருக்கு. ஹெச்எஸ்சிஎல் 4%, ஃபர்ஸ்ட் கிரை 3% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. இல்லை மீடியா செக்டார் தான் ரொம்ப ஒரு மோசமான ஃபால், கிட்டத்தட்ட 1% கிட்ட இன்னைக்கு இறங்கியிருக்கு. 8 ஸ்டாக் நெகட்டிவாகவும் 2 ஸ்டாக் இன்னைக்கு பாசிட்டிவாகவும் இருந்தது. அதில் அதிகமாக ஃபால் ஆனது ஜி என்டர்டெயின்மெண்ட்டும் பி ஃபோக்கஸ், இந்த 2 ஸ்டாக்கும் அதிகமாக இறங்கியிருந்தது. ஐடி செக்டாரில் 8 ஸ்டாக் இன்னைக்கு பாசிட்டிவ், 2 ஸ்டாக் மட்டும்தான் இன்னைக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. கன்சூமர் டூரபிள்ஸ் வந்து இன்னைக்கு நியூட்ரலாக க்ளோஸ் ஆயிருக்கு. டிக்சன், பிஜிஎல், டைட்டன் இந்த கம்பெனிஸ் வந்து இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனது ஒரு ரீசனாக பார்க்கலாம். எஃப்எம்சிஜியும் வந்து இன்னைக்கு ரொம்ப வீக்காக இருந்தது. 0.5% கிட்ட இறங்கியிருந்தது. விபிஎல், கோல்பால், ஐடிசி, டாபர் இந்த மாதிரி ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு இறங்கியிருந்தது ஒரு காரணமாக பார்க்கலாம். ஸோ ஓவரால் இன்னைக்கு 5 ஸ்டாக்கு ரொம்ப ஃபோக்கஸ் அதிகமாக இன்வெஸ்டர் சைடில் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கிளாக்ஸோ சொல்லலாம். ஏன்னா நிஃப்டி 500ல் முதல் இடத்துல இருக்கு. 5%க்கு மேலே 3032 இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஆவரேஜ் வால்யூமை தாண்டி ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூம். அதே போல் ஐசிஐசிஐ ஏஎம்சி 5% இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங் வால்யூம். கெய்ன்ஸ் டெக்னாலஜி நியர்லி 5% கிட்ட ரைஸ் ஆயிருந்தது. அதே போல் நெகட்டிவ் சைடு அப்படின்னா இதில் நெட்வெப் டெக்னாலஜிஸ், பேட்டா இந்தியா, ஹெச்இஜி இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 4% கிட்ட இன்னைக்கு இறங்கியிருந்தது. அதானி எனர்ஜி சொல்யூஷன் இன்னைக்கு 4% கிட்ட ஃபால்.
இதை தாண்டி சிஜி பவர், அப்பார் இண்டஸ்ட்ரீஸ், இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 3% கிட்ட இன்னைக்கு மார்க்கெட்டில் ஃபால் ஆன ஸ்டாக்ஸ். இன்வெஸ்டரோட ஃபோக்கஸ் அதிகமாக இருந்த கம்பெனி, பாசிட்டிவ் சைட்லையும் நெகட்டிவ் சைட்லையும். ஸோ இந்த வீடியோவில் நான் எந்த ஒரு ஸ்டாக்கோ அசட்டோ ரெக்கமெண்டேஷனோ இல்லை ரெஃபர் பண்ணுறதோ பைஸோட இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை. இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸுக்கான ஒரு வீடியோ மட்டுமே. நாளையோட ட்ரேடிங் செஷனுக்கு நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ட்ரைனிங் செஷன் சென்னை தாம்பரமில் ஆகஸ்ட் 22 நடக்குது. என்னோட டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த 2 லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. ரெஜிஸ்டர் பண்ணி ட்ரைனிங் செஷன் நேரில் வந்து அட்டன் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.